ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். முத்தோட அப்பா வேலைக்காக அந்த ஸ்கூலுக்கு போகிறாரு. முத்து அவங்க அப்பாவை வேலைக்கு போக வேணான்னு எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை. இந்த டைமில் ரோஹிணி கிருஷ்ணை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. முத்துவும் அவங்க அப்பாவும் இருக்கிறத பார்த்துட்டு ரோஹிணி பயந்து போய் அங்கே உள்ள ஒரு ஆட்டோவில் கிறிஷோட கூட ஒளிஞ்சிக்கிறாங்க. நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை அனுப்பி வச்சிடறாரு. முத்து கிளம்பி போனோன்னா நைஸா ரோகிணி அங்கே உள்ள செக்யூரிட்டிகிட்ட ஆனால் அவர் யாருன்னு சொல்லிட்டு முத்துவோட அப்பாவை பற்றி விசாரிக்கிறா. எனக்கு தெரிஞ்சவர் மாதிரி இருக்காரு, அதனால தான் அவர் ஏன் இங்கே வந்தாருன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த செக்யூரிட்டி, அவர் இங்கே புதுசாக வந்திருக்கிற அக்கௌண்டன்ட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. டெய்லி வேலைக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. இல்லைம்மா, வாரத்தில் ஒரு நாள் தான், புதன்கிழமை மட்டும் வருவாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட ரோகிணி கிறிஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. கிறிஷு நான் வரமாட்டேன், நான் ஸ்கூலுக்கு தான் போவேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறான். அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி கிறிஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான் அந்த குட்டி பையன் அதனால் கோவிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிறான். ஏன் ஸ்கூலுக்கு போகாமல் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, எல்லாம் என் தலையெழுத்து, மனோஜோட அப்பா அங்கே அக்கௌண்டண்ட்டாக வேலைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோகிணியோட அம்மா, இப்படி எவ்வளோ நாள் ஓடிட்டே இருப்பேன், உண்மையை சொல்லிடு, வீட்டில் உங்கள் மாமா நல்லவர், அவர்கிட்டையாவது விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் யாரையும் நம்ப மாட்டேன், யாரும் எனக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதனால் என்னோடய வாழ்க்கையை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. இனி எப்போயுமே புதன்கிழமை மட்டும் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் ரோகிணி கேட்காம புதன்கிழமை பையனை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.